எஸ், இந்த தலை தீபாவளி ஸ்பெஷல்ல எல்லாரும் ரொம்ப அழகான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. வித்தியாசமான தருணங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல நீங்க எல்லாரும் குழந்தைகளா மாற போறீங்க. எஸ், அங்க பாருங்க, உங்க கண் முன்னாடி போர்டு தெரியுதா? அங்க வந்து ஒரு குழந்தை ட்ரெஸ் இருக்கு. ஸோ பேசிக்கலி நம்மளுக்கு தீபாவளி அப்படின்னாலே சின்ன வயசுல நம்ம தீபாவளி கொண்டாடினதானே ஞாபகம் வரும். அதெல்லாம் கூட இப்போ நீங்க சொன்னீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, உங்களோட குடும்பத்திலேருந்து ஒருத்தங்க வர போறாங்க. அவங்க தம் ஷரட்ஸ் விளையாட போறாங்க. ஸோ இந்த கேம் பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. தம் ஷரட்ஸ் தான் விளையாட போறோம். நம்மளோட சன் குடும்பத்தோடைய சீரியல்ஸ் பேரெல்லாம் சொல்லுவோம். அது உங்களோட ஜோடிஸ் வந்து நடிச்சு காட்டுவாங்க. அது எதுன்னு கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? அண்ணம் நீங்க தான். அன்னத்துல இருந்து அண்ணமும் கார்த்தி வராங்க. போங்க. லெட்ஸ் வெல்கம் அண்ணம் அண்ட் கார்த்தி. பாப்பா வருதே எனக்கு பாப்பா. அண்ணம் அண்ட் கார்த்தி ரெடியா இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வந்து பெருக்கான முதல் சீரியலுக்கான பெயர். முதல் பெயர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வேணாமா. சைத்ரா. கயல். கயலா? அவன் மூக்கு தானே பிடிச்ச. அது என்ன அது என்ன மூக்குல இருந்து? மணமகள். மருமகள். மருமகள். மணமகள். கரெக்டா எப்படி இது சொன்னது அவன் சைத்துன்னு சொன்னான். அவன் இப்ப எல்லா சீரியல் பேர் சொல்றான். மணமகளே வாவா சொல்லுங்க. சிரியா. நான் தான் நினைக்கிறேன். நான் தான் இப்படி வருவேன். திரி. கிடையாதா? டைம் போயிட்டு இருக்கு. சாரி, அடுத்த பெயர். இந்த பேர்லாம் தெரியுமானே தெரியல. நீ அவன் பேர் சொன்னாலே இந்த ஆக்சன்ல அவனுக்கு தெரியாது. அதனால எந்த பேர் வேணாலும் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பெயர். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நீ செய்ய பாடுறா அதே ஆக்ஷனு. ஒரு வேர்டு தான். வசந்தம்மா. புனிதா. ஓ என்னது? இரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பேர். ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன்ல. இல்ல, ஸ்டார்ட். ஒரு வேர்டு. செகண்டு. ஃபர்ஸ்ட். சொல்லு. வீடு. புகுந்த வீடு. பிறந்த வீடு. ஹவுஸ். சரி, வீடு. வேற பேரா வீடுக்கு? என்ன இது? ஓகே. இங்க பாருமா, உன் கை கட்ட நான் அவுத்து விட்டுட்டேன். இனி நீ அவனை என்ன வேணாலும் பண்ணு. ப்ராப்பர்ட்டி ப்ளீஸ். ப்ராப்பர்ட்டி. மௌனராகம் பாடினாங்க இல்லையா? அதுல என்னென்ன பேருன்றத நீயே சொல்லு. ஃபர்ஸ்ட் பாண்டவர் இல்லம் லாஸ்டா சொன்னது. ஆஹா, மொத்தம் அண்ணம் குடும்பம். அதுல நீங்க கண்டுபிடிச்சது ஒரே ஒரு பேர் தான். உங்களுக்கு ஒரு மார்க். Thank you அண்ணம் கார்த்தி. தேங்க்யூ. நாங்க குழந்தைகளா மாற போறோம் அப்படிங்கிற இந்த டாஸ்க்ல அடுத்ததா வந்து கலந்துக்க போறது எல்லாத்துக்குமே ரெடியா இருப்பாங்க. இவங்கள பார்த்தா இந்த டாஸ்க் தான் பயப்படணும். So let's welcome பூங்குடி and சரவணன். உங்களை இப்போ சிக்ஸரானே. பூங்குடி, சரவணன் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கும். உங்களுக்கான பேர் என்னன்னு சொல்றேன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நாகினி. நாகினி சீரியல். பாம்பு சீரியலா? வாவா. பாம்பு. நாகினி. ராமாயணமா? டைம் போயிட்டு இருக்கு. சொல்லு. டயர்டாத. டைம் முடிஞ்சிச்சா? இவங்களே சொல்லிட்டாங்க. டைம் அப். ஐயா ரொம்ப ஈஸியா சொல்லுங்க ஐயா. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. 3 பிடிச்சி. எப்படி? டைம் ஸ்டார்ட். எனக்கே தெரியலையே. ஃப்ளவர். பூவு. புட்டைய பூவா? மல்லியா? பூ. இந்த ஒன்று சொல்லு. பூ. டைம் அப். மேலே. மேகம். வீடு. சாமியா? மேலே. மேல இருக்கிற சாமி. குலசாமியா? குலதெய்வமா?
சொல்றதை சொல்லிட்டே வா. நான் சொன்னா எப்படி நீங்க சொல்ல முடியும்? முன்னாடி உன்னுடைய கஷ்டத்தை நான் உணர்றேன். ரொம்ப கஷ்டம். அவர் நடிச்ச சீரியலை தவிர வேற எந்த பேரும் அவர் சொல்லல. மாத்தி மாத்தி வெளியே வரவா? உங்களோட கட்டை அவுத்து விடுறோம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. முடிஞ்சா கோவில் கோபுரத்துக்கு மேல என்ன இருக்கும்? கோபுரம் கலசம். அதான் நான் சொன்னேன். அட கலசமா அது? ஐயோ டேய், அதான் நான் பார்த்தேன். சரி அதை விடுங்க. பாம்பு என்ன? நடிச்சாப்ல நாகினி. நாகினியா? இல்ல இரு, இருங்க, சேதா, இரு, இருங்க, இரு, இருங்க, இருங்க, இருங்க. எத்தனை வருஷமா சன் டிவில வேலை பாக்குறீங்க? சன் டிவில நீங்க நாகினியை ஏன் பாத்தீங்கன்றது வேற. அதுல நம்ம போல சன் டிவில ஒரு பாம்பு நாடகம் போதா? இப்போ நம்ம சீரியலுக்கு முன்னாடி போகுதா? காலையில இப்ப கூட ஒரு பாம்புக்கு நேரம் சரியில்லை. ஓகே பாண்டி கமல் உங்களுடைய கடைசி நாள் சன் டிவில. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், நல்லா இருங்க. அந்த கையில Bag, காப்பை கழட்டி கொடுத்துட்டு போனேன். பர்ஸ் அப்படியே கிளம்பி இதுக்கப்புறம் போயிட்டு இந்த வாங்க. தம்பி பார்த்து பத்திரம் போட்டுக்கிறேன். அழகு அப்படியே அனுப்பிச்சு விடுங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சொல்லிட்டு போங்க அப்போ. உங்களுக்கு நான் இருக்க கவலைப்படாதீங்க. பூங்குடி குடும்பத்துடைய பூங்குடி சரவணன் கண்டுபிடிச்சது ஒரே ஒண்ணுதான். ஒன்னாவது கண்டுபிடிச்சமே நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமா போகும். எஸ் ஓகே. குழந்தைகளாக மாறும் தருணத்துல அடுத்ததா வரப்போறது இவர் கொஞ்சம் ஹைப்பராவே இருப்பாரு. அனி இவருக்கு எப்படி இது கண்டுபிடிக்க உன்னை விட போறாரு? யாரு ஹைப்பரா இருப்பாங்க? ஏன் ஒருத்தர் இருக்காரு, ஒன்னு கேட்டா நம்மள அசர வைக்கிற பதில் சொல்லுவாரு. இவர் எப்படி இந்த பதில கண்டுபிடிக்க போறாருன்னு தெரியல. லெட்ஸ் வெல்கம் கார்த்தி அண்ட் சத்யா. சத்யா, கார்த்தி ரெண்டு பேருமே ரெடியா இருக்கீங்க? உங்களுக்கான முதல் பெயர் சீக்கிரமா. பாப்பா, குழந்தை, பெண் குழந்தை, ஆண் குழந்தை, குழந்தை, மகராசி, ரெண்டு வேர்ட்ல ஒரு வேர்டு. சொல்லிட்டான். மகராசி. யா ஆ, மகராசியா? ஓகே. அடுத்து டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. காதல், கெஸ் பண்ணிட்டே இருங்க, கெஸ் பண்ணிட்டே இருங்க, தாலி, சொல்லிட்டுருங்க. விளக்கு, பூட்டு, மெட்டி ஒலி, மெட்டி ஒலி, ஏய் சூப்பர்ரா, இதுதான் நான் சொன்னேன். Your time starts now. புது வசந்தம், பூவே உனக்காக பூ. என்ன ஒத்துலாம்? ஓகே, பூ, மல்லிப்பூ, மல்லி. Correct. ஆ, பூவா தலையா? சமடா. ஏய் சமயா. நைட்டு வீட்டுக்கு போயிட்டு சொல்லு. நிஜமாவே ரொம்ப சூப்பரா வந்து நீங்க வந்து ஆமா, அவருக்கு வந்து கெஸ் பண்ற அளவுக்கு ஈஸியா ஆக்ட் பண்ணீங்க. இந்த ரவுண்டை வந்து வின் பண்ணது பாத்தீங்கன்னா மருமகள் டீம் தான். Yes. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டும் மருமகள் டீம் தான் வின் பண்ணாங்க. இப்போ இந்த ரவுண்டையும் மருமகள் டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. நிஜமாவே தல தீபாவளி மருமகளுக்கு நல்ல களை கட்டுது. ஆஹா. அடுத்த ரவுண்ட்ல யார் ஜெயிக்கிறாங்கன்றத பார்ப்போம். டேக் யூர் சீட்ஸ். தல தீபாவளி கொண்டாட்டத்துல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா உங்களோட சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் மாத்தி வச்சு இங்க ஒரு கலேபரத்தை ஆக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கிறத பார்த்து பயந்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் சொல்றேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆண் மகன்கள் எல்லாருமே வர போறீங்க. உங்களுடைய பாடி உள்ள இருக்கும், தலை மட்டும் தான் நீட்ட போறீங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த 5 ஆண்மகன்கள் அழகும் ஏதாவது ஒரு பெண்மணி ஒரு ஜோடி இருப்பாங்கல்ல, அந்த ஜோடியை மட்டும் நாங்க கூப்பிட போறோம். அவங்களுக்கு வந்து மாலைகள் அங்க இருக்கு. அந்த மாலைகளை அங்க இருந்து எய்ம் பண்ணி நீங்க வீச போறீங்க. கரெக்டா உங்க ஜோடியோட தலையில மாட்டிக்கிச்சு அப்படின்னா உங்களுடைய பொருத்தம் 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு அர்த்தம். ஒரு தடவை போட்டா மட்டும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். மினிமம் 3 தடவையாவது நீங்க குறி மாறாம உங்களுடைய ஜோடி கழுத்துல போட போறீங்க. மங்கைகள் உங்க மேல மாலைய போட போறாங்க. அதனால ஆண் மகன்களே வாருங்கள். வாங்க எல்லாரும். ஓகே, இப்போ நம்ம ஹீரோயின்களை கூப்பிடுவோம். எந்த ஜோடியை நம்ம கூப்பிட போறோம்? இந்த டீம்லயே தைரியசாலி, புத்திசாலி, திறமசாலி, 14 வருஷத்துல ஞாபகப்படுத்துற ஒரு புத்திசாலி, பலசாலி. இன்னைக்கு நம்ம கூப்பிட போறது முதல்ல பூங்கொடி. ஓகே, ரெடியா? எஸ்,
இப்ப தலையில மாலை மாட்ட போகுதா மாலையில தலை மாட்ட போகுதா அப்படின்னு தெரியல. பூங்குடி your time starts now. தள்ளுங்க. ஃபோர்ஸா ஃபோர்ஸா மூஞ்சி மேலயே போடு. சூப்பர். போடா அப்படிதான் போ. ஏய், என்ன அடிக்கிறா? நாங்கனா இருங்கயா. எல்லாம் கீழே குனிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அவளை மொத்தமா வீசு. மொத்தமா போடு. பாரு. கீழே வருதுடா. ஏய், ஏய், என்ன மூஞ்சி அடிக்கிறீங்க? உங்களுக்கு ஏய். எதுக்கு ஒரு நிமிஷம் பூங்குடி, ஒரு நிமிஷம். இங்க ஒருத்தர் இருந்தானே எங்க? ஐயோ. காருக்குள்ள போயிட்டாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், இவர் அங்க இருந்ததுனால மட்டும்தான் இவருக்கு மலர் வளையம் புகழுகல. இப்ப இந்த இடத்துக்கு வர சொல்றேன், நீ அந்த இடத்துல இருந்து போடு. எத்தனை மாலை விழுகுதுன்னு பாத்துருவாயா? ஓகே பூங்குடி, ஆமா. வாஸ்துப்படி அது அக்னி மூலை. உங்களுடைய எல்லா கோவத்தையும் நெருப்பா அவர் மேல காட்டுறீங்க. ஓகே, Ready, your time starts now. கண்டமாடு மாதிரியா? போடுப்பா. ஆகா ஆகா. சரிம்மா, இருக்கிற மொத்தம் என்னோட போடு. சந்தோஷத்துக்கு நான் போட்டு 3 பாத்துக்கிறேன். நிமிஷத்துல முடியுதான்னு பாப்போம். அப்பாடா. ஓ. ஓகே, last try. அதாவது சீரியல் பேர் கண்டுபிடிக்க சொன்னோம், மறந்துருச்சு. சரி, சும்மாவாவது உட்கார்ந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோம், அதுவும் மறந்துருச்சு. எதுவுமே பண்ண வேண்டாம், வெறும் சேர்ல உட்காருங்கன்னு சொன்னோம். அதுலயும் இருக்கிறதுல இன்னும் நீங்க பின்னாடி எங்கேயாவது செட்டுக்கு பின்னாடி ஒரு சேர் போட்டிருந்தா அங்க போய் இருந்திருப்பாரு. சரவணன் அவர்களே, கையை கொடுங்க. மாமனார் வீட்ல என்ன சொன்னீங்க? வீட்டு வேலை பார்க்க வைக்கிறாங்கன்னு தானே சொன்னீங்க. பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்டா அது இருக்கிறதுல தப்பு இல்ல. நன்றி. ஓகே, இப்ப அடுத்ததா வெற்றிகரமா நம்ம பாண்டி கமல் அவர்கள் எப்படி ஆடணும்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்த நிரப்புறதுக்காக வாங்க பிரபு. Yes, இப்போ மாலை போட வரப்போறது எங்களுடைய அண்ணம். Your time starts now. எனக்கு போட்டியம்மா, அங்க போடுமா. தள்ளிப்போங்க அழகு. 1 2 3 மாலைகளை போட்டு இப்போ லீடிங்ல இருக்காங்க அண்ணம். சின்னதா அடி எதுவும் படல. அடிப்பட்டது எனக்குமா. என்னத்தானே. அழகு, இதுல இருந்து என்ன தெரியுது? இது குடும்பம், இதுவும் குடும்பம். ஆகா ஆகா. அழகு, அடுத்து யார் கூப்பிட போறோம்? அடுத்து ஆடுகளத்துல இருந்து டெல்னா. Let's welcome Satya. Your time starts now. ஓகே, ரெடி எல்லா பாய்ஸும் ப்ளீஸ். ஜஸ்ட் மிஸ்ஸா? படு படு. நீதானே
சமையல் செய்வது இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிற கேப்ல எல்லாம் சிலுமிஷம் பண்ணிருக்கீங்க அழகு. உங்களுக்கு வட்டியும் முதலமா ஆனந்தராக இல்லத்துல இருக்கு. இப்ப வரைக்கும் மாலை போட்டதுலயே முதல் ட்ரைலயே கரெக்டா மாலை போட்டது எங்களுடைய சத்யா. அடுத்ததா இந்த மலர் விளையாட்டில் வளைய விளையாட்டில் வந்து விளையாட போறது ஆதிரை. வாங்க. ஆதிரை படையப்பா படத்துல சொல்ற மாதிரி ரொம்ப சமயம் எடுத்துக்காதீங்க, டக்குன்னு முடிச்சிருங்க. ஓகே, ஏய் நீ தள்ளி போடா சந்தோஷ். ஐயோ your time starts now. கொஞ்சம் போடி கூடாது. போட்டு போட்டா போயிடுவேன். சந்தோஷ். ஆனா உண்மையாவே ஆதிரை கரெக்டா எய்ம் பண்ணி 3 மாலைகளும் வந்து சூப்பரா போட்டீங்க. Thank you. Thank you so much. Let's welcome தேவி. தேவி and அபி ரெடியா இருக்கீங்க? Your time starts now. இதுக்கா வர சொல்ல சீக்கிரம் உன்னை. கட்ட போடு. ரெண்டு. Time out. அதாவது நேரம் முடிஞ்சு இந்த கேம் முடியல. 3 மாலை போதும். இதுக்கு மேல மாலை இவனுக்கு விழ வேணாம். நான் தான் பசரமுக்கு சொன்னேன். ஆக மொத்தம் ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. இதுலயே தெரியுது எப்படி கார்ல விளையாண்டுருக்கீங்கன்னு. தேவி சும்மா சொல்லக்கூடாது, கரெக்டா எய்ம் பண்ணி அவருடைய ஆசையை நிறைவேற்றிட்டீங்க. ஒரே ஒரு குறை, இன்னும் எக்ஸ்ட்ரா 2 மாலை போடணும், அது நீங்க வீட்ல போட்டுருங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ தேவி. நன்றி நன்றி நன்றி. அழகு அவ்வளவுதான் இல்ல, நம்ம இந்த கேம் ஓவர்ல. இல்ல அடுத்ததான் இந்த கேம்ல இன்னும் ஒரே ஒருத்தனுக்காக உயிரை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான் அந்த கேமுக்காக. போனா போகுதுன்னு வைப்போம். அதனால போனா போதுன்னு லெட்ஸ் வெல்கம். நீயே கூப்பிடுறேன். சத்யா, என் மேல உனக்கு எவ்வளவு வேணா கோவம் இருக்கலாம். அந்த கோவத்துல எங்க வந்து காமி வா. சீக்கிரம் வா. வெல்கம் சத்யா. வரமாட்டேன்னு சொன்னவனே வந்து வந்து போறியே. Your time starts now. அப்படி போட்டா வராது. அப்படி போட்டா அவரு குனிஞ்சே குனிஞ்சிட்டாரு மொத்தம். அதே பண்ணு. ரொம்ப அருமையா நீங்க வந்து ப்ளே பண்ணீங்க. அவனுடைய ஆசை நிராசையா போயிருமோன்னு நினைச்சேன். நல்ல வேளை நிறைவேற்றிட்டோம். சந்தோஷமாடா? ஓகே, இது தல தீபாவளி. Thank you Thank சத்யா. you so much. எஸ், இந்த பூமாலையே தோல் சேரவா, அதுல வந்து இந்த மாலைகள் தோல் சேர்ந்திருக்கு. எல்லாருமே 3 மாலை போட்டாங்க அழகு. ஆனா இல்ல எல்லாருக்குலாம் சரியில்ல, ஒருத்தரை தவிர. எஸ், அந்த மாலையே ரிஜெக்ட் பண்ண ஒரு ஆள் அது. அதாவது எனக்கு என்னன்னா, அவங்க குடும்பத்துல பல பிரச்சனை இருக்குன்னு சன் டிவி நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. இங்க வந்து அவங்களுக்கு பிரச்சனை தான். இந்த கேம்ல யார் வின் பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்க போனா, எஸ், அதாவது ஷார்ட் டைம்ல சீக்கிரமா மாலை போட்டதுல வந்து 2 பெண்மணிகள் வின் பண்ணிருக்காங்க. none other than that is ஆதிரை and சத்யா. மருமகள் குடும்பம் இன்னைக்கு மாறி மாறி மாலை போட்டு பயங்கரமா இந்த ரவுண்டே வின் பண்ணிருக்கீங்க. ஓகே, சிறப்பா வந்து மருமகள் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. Yes. அது மட்டும் இல்லாம ஆண் மகன்கள் எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். இவ்வளவு நேரமா ரொம்ப பொறுமையா இதுல உட்கார்ந்து இருந்ததுனால. ஆமா. சோ இப்ப உங்களை வந்து குதூகலப்படுத்துற மாதிரி ஒரு வின்னிங் மூமெண்ட் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். Yes. சாங் ப்ளீஸ். आलूमा डोलूमा सालंगड़ी मालूमा तेची गली जिन्ने क्रैकी उठा सालूमा. So, அழகு இன்னைக்கு வந்து தல தீபாவளி கொண்டாட்டம். இவங்க எல்லாருமே ஜோடியா இணைந்து சந்தோஷமா பாக்குறதுல எங்களுக்கு அவ்வளோ நிறைவா இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், எங்களோட சன் குடும்பத்தோடைய தல தீபாவளி ஜோடிஸ் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். என்னைக்குமே சன் குடும்பம் உங்களோட இணைந்தே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட எங்களுடைய அபிமான அழகான தலை தீபாவளி சன் ஜோடிகளுக்கு எங்களுடைய சன் டிவி சார்பா ஒரு சீர் வந்துட்டு இருக்கு. ஸோ சன் நட்சத்திரங்கள் அனைவரும் ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். வாங்க. அலவந்தா இங்க நெஞ்செல்லாம் கொண்டாட்டம் சோடி சென்றா இந்த ஊரெல்லாம் கொண்டாட்டம் பூமி எல்லாம். எஸ், சொன்ன மாதிரி இன்னைக்கு
இன்னைக்கு தலை தீபாவளி கொண்டாட்டத்தையும் தலை தீபாவளி ஸ்பெஷலை முன்னிட்டு எங்களுடைய அபிமான தலை தீபாவளி சன் நட்சத்திர ஜோடிகளுக்கு சன் டிவி சார்பா சீர் வழங்கப்படுது. ஸோ உங்களுக்கான சீர் இது. மஞ்சள் குங்குமம் தாலியின் சிறப்பு பெண்களுக்கு தலை தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ചന്ദ്രനിൽ ഒരു പാതി ഇന്ദ്രനിൽ ഒരു പാതി സുന്ദരനെ ജോഡിയാണത് நட்சத்திரங்கள் உங்க எல்லாருக்கும் நம்ம சன் டிவியினுடைய சீர் வந்தாச்சு. தலை தீபாவளி வாழ்த்துக்கள். எங்களுடைய சன் ஜோடிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சீர்வரிசையோட ஒரு சின்ன walk. திறங்களை பாட சொல்லலாம், தென்றலை அஞ்சல் ஒன்று போட சொல்லலாம். பூமிக்கு பொட்டு வைத்து பார்க்கலாம் பார்க்கலாம். எங்களுடைய சன் ஜோடிகள் தலை தீபாவளியோட கொண்டாட்டத்தை முன்னிட்டு உங்களுக்கு வெறும் சீர்வரிசை மட்டும் இல்ல, அதோட நிக்க போறது இல்ல. எப்பயுமே தீபாவளி, அதுவும் தலை தீபாவளினா மாப்பிள்ளை விருந்து இல்லாமையா? மாப்பிள்ளை விருந்துனா தலை தீபாவளி, தலை தீபாவளினா மாப்பிள்ளை விருந்து. அதனால சீரை கொடுத்து மாப்பிள்ளை பொண்ணை கூப்பிட்டாச்சு. அடுத்து என்ன, விருந்து போட்டுற வேண்டியதா? Yes, எங்களுடைய சன் ஜோடிகள் எல்லாருக்குமே பிரம்மாண்டமான விருந்து காத்துட்டு இருக்கு. கொண்டு வாங்க மாஸ்டர். 10 மட்டன் பிரியாணி ஆர்டர் வந்திருக்கு மாஸ்டர். வெல்கம் டு அழகு பூஜிதா கேட்டரிங் சர்வீசஸ். எஸ், அதாவது நானும் ஆங்கரிங் பண்ணி பார்த்தேன், அழகும் வந்து ஆர்டிஸ்டா இருந்து பார்த்தாரு. சைடு பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியுங்கிறதுனால ஒரு கேட்டரிங் பிசினஸ் ஓபன் பண்ணிட்டோம் நாங்க. இப்ப மாப்பிள்ளைங்க எல்லாம் விருந்துக்கு ரெடியா இருக்காங்க. எஸ், மனைவிகள் எல்லாருமே பாசமா வர போறீங்க, சந்தோஷமா மனசார உங்களுடைய ஜோடிகளுக்கு பரிமாற போறீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அன்பா அவங்களுக்கு ஊட்டியும் விட போறீங்க. ஆனா அதை நினைக்கும் போதுதான் என்னாச்சு என்னாச்சு அழகா இன்னைக்கு தான் ஃபீல் பண்ணுவாப்ல, ஏன்டா ஆங்கர் ஆகணும் What அப்படின்னு. happened? ஏன்டா? இந்த நேரம் பார்த்து நான் ஈஸ்வரியோட வரலையேன்ற ஒரு சின்ன வருத்தம் தான். ஓகே, நீங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது. Yes. பெண்கள் எல்லாரும் வாங்க, உங்க கணவர்களுக்கு பரிமாறுங்க, உங்க வாங்க. அன்பை கொட்டுங்க, பாசத்தை கொட்டுங்க. வாங்க. வாங்க. கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா உன்னோட உன்னோட விரல் பட்டு சின்ன யுத்தாக மறுவான் தாத்தா. கரம்பு வடம்பு ருசிக்க எறும்பு ஐயோ பரபரப்பா மனசு தவிக்காதப்பா ஐயோ பரபரப்பா மனசு பழைய சோறு பச்சை மிளகா பக்கத்து வீட்டு குழம்பு வாசம் இருட்டு மாங்கா தெரு சண்டை. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஐயோ, நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது, இது ஓடுறது போடுறது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் எல்லோரும்